கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 26 வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியில் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, விளக்கமாக நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் இந்த விளக்கமாக அப்படின்ற வார்த்தை அப்படின்னா 12ஆம் வீட்டில் செவ்வாய் ஆச்சே விளையாட்டா? 12ஆம் வீடு அப்படின்னாலே தூக்கமின்மை தானே. தூக்கமின்மை எப்போ வரும்? எக்கச்சக்கமான பிரச்சனைகள், விரயம், வம்பு, வழக்கு இதெல்லாம் வந்தால் தான் அந்த தூக்கம்ன்றது கெடும். ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் வேற உங்களுக்கு அஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய்னாலையும் எக்கச்சக்கமான ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பல ரூபத்தில் இப்போ தேவையில்லாத பிரச்சனையை தானே இழுத்துட்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. இது விரயம் 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 அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த விரயம் நன்மைன்ற விதத்தில் வந்தால் கூட இப்போ மிகப்பெரிய பிரச்சனைங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒன்று தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இது ஒரு கார் வாங்கினா ஒரு கார் ஃப்ரீ. விளையாட்டாக இருக்குல்ல, ஆனால் நிஜம். அந்த ஒரு கார் வாங்கினா ஒரு கார் ஃப்ரீன்றது நீங்கள் போய் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்பட்டு அதுக்குன்னு போய் டைமே இல்லை, ஆனால் அவன் 3 days தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கான், நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, நமக்கு ஒரு கார் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு ஒரு கார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டப்டப்பான் ஓகேப்பா இது நிஜம் தானேப்பா, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்லப்பா, கரெக்ட் தானேப்பா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு நீங்கள் ஒரு புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும். மேபி ஒரு கார் இந்த மாதிரி, இன்னொரு கார் மேபி ஷோரூமோட காரு, அல்லது ஏதாவது ரொம்ப நாளா விற்காம இருக்கக்கூடிய காரு, மேபி 2018 கார் சார், ஆனா அது ஷோரூம் பீஸ் தான் சார், ஆனா இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற பெரிய பெரிய விஷயங்கள் எதிர்பார்க்காத. பலருக்கு இதனால என்ன, சிலருக்கு அடப்பாவி. ஸோ அப்போ இந்த காலகட்டம் எல்லாமே அடேங்கப்பா ஏமாந்துட்டேன்டா, போச்சுடா, கடைசியில் இப்படி போச்சுடா, இஎம்ஐ பண்ணிட்டேன்டா, அதில் இந்த சைன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் அப்ளை, இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும்னு நான் நினைக்கலடா அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த 12ஆம் வீட்டில் செவ்வாய் வரும் காலகட்டம். 12ஆம் வீடு அப்படின்றது புதன். அப்போ உங்களுடைய புத்தியை வேற வழியில் எடுத்துட்டு போய் மிகப்பெரிய பிரச்சனையை கூட்டிட்டு வந்துரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னா, நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சர்வீஸில் கூட இப்போ பிரச்சனை வருங்க. அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்காக தாண்டா அவன் இப்படி பண்ணான். ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சர்வீஸ் பண்ணுறேன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்க கூடாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் லஞ்சத்துல மாற்றுறதுன்றதெல்லாம் சொல்றது, தேவையில்லாத தப்புகள் பண்ணி அது எப்பயோ பண்ண தப்ப இப்ப அது சின்ன தூண்டுதனால் பெரிய பிரச்சனைக்குள்ள மாற்றுறது அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த 45 நாட்கள் எந்த ஒரு விஷயமும் தவறுதல் அப்படின்றது உங்களுக்கு எது தெரியுமோ அது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம உள் உணர்வு சொல்லும் இல்லைங்களா, வேண்டாண்டா அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த வேண்டாண்டா அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சில விஷயங்கள் பண்ணும்போது அது கூடாது ஆனா பண்ணும், அந்த பண்ணுன்ற போது ஒரு எச்சி மிழுங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எச்சி மிழுங்குதல் ஏற்பட்டா இது அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இருந்துருங்க. தயவு செஞ்சு நீங்க துர்கை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹனுமன் சாலேசா ரொம்ப முக்கியம். முருகனை கையில பிடிச்சுக்கோங்க. அவர் மட்டும்தான் இருந்து அந்த வார்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். வாராகி அம்மனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எந்த ஒரு விஷயமே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆரோக்கியத்துல எச்சரிக்கை, மனசளவுல எச்சரிக்கை. இப்ப நீங்க சின்ன ஒரு சிரிப்பு கூட பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள போயிடும். ஏன்டா சிரிச்ச, நான் என்னடா தப்பாடா சொன்னேன், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் பெரிய லெவல் டார்ச்சருக்குள்ள உள்ளாக்கிடுவாங்க. ஸோ கடகராசி கடகலக்ன அன்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள உங்களுடைய அவசரத்தினால் ஆலோசித்து செயல்படாததினால் மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. இந்த 45 நாட்கள் 45 நாட்கள் தானேன்னு நினைக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கடகராசி கடகலக்னமா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், இப்ப நடக்கிற திசா புத்தி ஃபேவரபிளான்னு பார்க்கணும். ஏன்னா கோச்சாரம்ன்றது 30 to 40 மார்க்ஸ். இப்போ உங்களுக்கு கூடாத ஒரு காலகட்டம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதாங்க. நிறைய மாட்டுதல். இது பயம்படுத்தணும் அப்படின்றது என் நோக்கம்
கிடையவே கிடையாது. ஆனா நீங்க அலர்ட்டா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். எந்த ஒரு இதுவுமே நீங்க கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா கூட தேவையில்லாம அந்த ராங் ட்ரெயின்ல உங்களை ஏற வச்சிடும். மேபி நீங்க போகும்போது அவசரத்துல ஆல்வேஸ் அந்த சேரன் தானே இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும் அப்படின்னு போவீங்க. அதுல நீங்க போய் ஏறியும் உட்கார்ந்துருவீங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வேற பிளாட்ஃபார்ம்ல போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க அதை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்ப அது விரயம் தானே. அப்போ தேவையில்லாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ரூபாய் ட்ரெயின்ல போறதை விட்டுட்டு வேற வழியே இல்லாம கார் எடுத்துட்டு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ எந்த பாயிண்டா இருந்தாலும் விரயம் மட்டும் இருந்தா பரவாயில்லைங்க. மன அழுத்தம், அதனால நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வந்துடும். சர்வீஸ் பண்ணாலுமே பிரச்சனைன்றது நான் அப்ப சொன்னேன். அப்ப நீங்க பண்ணக்கூடிய தான தர்மத்துல கூட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்துல தான் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒண்ணு தானம் பண்ண போய் அவங்க ஒரு சிக்கல்ல இருப்பாங்க, அதுக்குள்ள நீங்க சிக்கிடுவீங்க. ஸோ அப்ப எந்த ஒரு பாயிண்ட்டுமே விழிப்புணர்ச்சி அப்படின்னு இருக்கிறதுக்கு நீங்க துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபாரின் சான்ஸ், 12ஆம் வீடு அப்படின்னாலே ஃபாரின் சான்ஸ். அப்போ நீங்க ஃபாரினுக்கு எந்த ஒரு காலகட்டத்துக்கு போனாலும் அது விரயமாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் இனிஷியேட் எடுக்காதீங்க. மேபி உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வருங்க ஃபாரின்ல இருந்து, நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி நீங்க போங்க போக வேண்டாம்னு நான் சொல்லலை, ஆனா அது சூப்பரா இருக்குன்னு நம்பிக்கையோட போகாதீங்க. அதுல என்ன அலர்ட்டா இருக்கணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸோட போங்க. அது முடியுமான்னு பாருங்க. கடைசியில அந்த ஆர்டர் உங்களால செய்ய முடியாம அதனால மொத்தமாவே லாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வந்து இப்போ அகலக்கால் வச்சிடுங்க. அந்த ஆர்டரை நம்பி நீங்க ஒரு மிஷினரி நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிடுவீங்க. பட் அது சக்சஸா இருக்காது. நான் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த பீரியட்ல நீங்க அலர்ட் இந்த 45 நாட்கள்ல எதுவும் மாட்டாம நிம்மதியா நீங்க வரணும். அதே மாதிரி சின்ன விஷயத்துக்காக பெரிய முடிவுகள் நீங்க எடுத்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, ஒரு மேனேஜர் வந்து ஏன்பா இது கூட தெரியல, இவர் எப்படி என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சர்வீஸே விட்டுட்டு வந்துருவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, என்னடா இது எவ்வளவோ பட்டிருக்கேன், ஏன் வந்து நான் இந்த முடிவு இப்படி எடுத்தேன் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள் தான். ஸோ இது 12ன்னு சொல்லும் போது அறியாத புரியாத மனக்கலக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள், விரயம், வம்பு, வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கிறதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும் அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது பயப்பட வேண்டாம், ஆனா இதை வின் பண்ண முடியும். உங்களுடைய அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன்னா யாரு? திருப்பதி பெருமாள். பெருமாள் வந்து புதனுக்கு அதிபதி. அப்போ இங்க வேண்டியது புத்திசாலித்தனம். எதையும் நான் அக்செப்ட் பண்ண, எதையும் நான் ஆசைப்பட்டுட்டேன். இங்க அபிலாஷைன்றது எக்கச்சக்கமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆசைப்படலாம், ஆனா பேராசை கூடாதுன்றது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எதெல்லாம் அந்த மாதிரி வருதோ உங்களுடைய நோக்கங்கள் ரொம்ப கரெக்டா இருக்கணும், நிதானமா இருக்கணும். அதை மட்டும் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா எதுக்குள்ளேயும் நீங்க சிக்காம ஈஸியா நீங்க வந்துடலான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப நீங்க யாருக்கு உதவினாலும் சிம்பிளா நான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். மேபி உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன், அந்த பையன் வந்து குட்டியா இருந்த பிறந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க வந்து வேலை இல்லாம கஷ்டப்படலாம். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு வேலைக்காக யாராவது இருக்காங்களா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது செய்யக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பா செய்யணும், இது நன்மை. ஆனா எப்படி செய்யணும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃப்ரெண்டோட பையனை கூப்பிட்டு, தம்பி எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன், ஆனா நீ போற கம்பெனி ரொம்ப முக்கியமான கம்பெனி, அங்க உன் மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது, எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் பொறுப்பில்லை. இங்க வார்த்தையை நோட் பண்ணுங்க, பொறுப்பில்லை. அடுத்தது அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க சொல்லணும், ஏய் நீ வந்து வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்ன, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல பையன், நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, என்ன வேணாலும் வச்சுக்கோ, ஆனா அவன் ஏதாவது தப்பு பண்ணா என்ன நீங்க கேட்கவே கூடாது. ஓகேன்னா நீ சேர்த்துக்கோ, இல்லாட்டி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லணும். அப்ப ஒரு பையனை வேலைக்கு சேர்த்துக்கிறதுல இவ்வளவு அலர்ட்டா நீங்க வந்து நடுவரா இருக்கணும் அப்படின்னா, அப்ப நீங்க பணம் கொடுத்தல் வாங்கல் அந்த மாதிரி விஷயத்துல எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப கீனா விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். ஸோ திருப்பதி அப்படின்ற விஷயத்த, திருப்பதிக்குண்டான விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி சால்ட் வாட்டர் பவுல், உங்களுடைய
பெட்ரூமில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைங்க. அது நெகட்டிவ் எல்லாமே எடுத்துரும் அண்ட் தேவையில்லாத ஏதோ ஒன்று பண்ண வைக்கும். அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள், கோயிலுக்கு போயிட்டு வாங்க. துளசி ஆல்வேஸ் உங்களோட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அரளிப்பூக்கள் உங்கள் கையில் நிறைய எடுத்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ப்ரே பண்ணி நீங்கள் உங்கள் பூஜாரையிலே விட்டாலே அரளியில் இருக்கக்கூடிய மகரந்தம், இட்ஸ் கால்டு வார் வின்னிங் மகரந்தம். ஸோ அந்த மகரந்தத்துக்கு உண்டான பொருளை நீங்கள் கையில் வைக்கும்போது, அதனால தான் யோசிச்சு பாருங்கள், நம்ம முருகன் கோயிலுக்கு போகிறோன்னா உடனே நம்ம பாட்டி என்ன சொல்லுவாங்க, அரளிப்பூ ஒரு முழம் வாங்கிட்டு போ அப்படின்னா அந்த அரளிப்பூயை தொடும் போதே நமக்கு அவ்வளோ பவருங்க. ஸோ இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வின்னிங் சீக்ரெட் இருக்கு. ஸோ கடகராசி கடகலக்ன அன்பர்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஈஸியாக இந்த 45 நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காம சூப்பராக நீங்கள் தாண்டி வந்துடணும். இதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல பதிவுகள் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னுடைய 32 எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் எப்படி ஒருத்தரை கொண்டு வரதுன்றது தான் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் கடைபிடிக்கணுன்ற ஒன்று தான் ரிக்வெஸ்ட். ஓகே, நன்றி, வணக்கம்.